ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசியில் ஜாப்புக்கு ரெடி பண்ணுற எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே டிஎன்பிசியில் வேலைக்கு போகணுங்கிறது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கனவாக இருக்கும். அந்த கனவை நனவாக்குற மாதிரி உள்ள ஒரு ஈஸியான வழியை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டுங்க, அதாவது தமிழ் வழி கல்வி சான்றிதழ்ங்க. இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஈஸியாக வேலைக்கு போகலாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி 20% முன்னுரிமை கொடுக்குறாங்க. சரி வாங்க இப்போ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உங்கள்கிட்ட கூகுள் குரோம் இருந்தால் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டிஎன்இ சேவை அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஒரு நியூ டேப் ஒன்று ஓப்பன் ஆகுங்க. அதில் ஃபஸ்ட்டு தான் இருக்குங்க டிஎன்இஜிஏ அப்படின்னு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ டேப் ஒன்று ஓப்பன் ஆகுங்க. அதில் சைடில் பார்த்தீங்கன்னா உள்நுழைவு அப்படின்னு இருக்குங்க. அதில் 2 இது இருக்குங்க, துறை உள்நுழைவு, பயனாளர் உள்நுழைவு அப்படின்னு சொல்லிட்டு 2 இது இருக்குங்க. அதில் ஃபஸ்ட்டு தான் உள்ள துறை உள்நுழைவு பார்த்தீங்கன்னா இ-சேவை ஐடி வச்சிருக்கவங்க அதில் போயிட்டு அப்ளை பண்ணுவாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா பயனாளர் உள்நுழைவு அதில் போயிட்டு தாங்க அப்ளை பண்ண போகிறோம். அந்த பயனாளர் உள்நுழைவை ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ டேப் ஒன்று ஓப்பன் ஆகுங்க. இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணுங்க. அதில் சைடில் பார்த்தீங்கன்னா நியூ யூசர் சைன் அப் ஹேர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ டேப் ஒன்று ஓப்பன் ஆகுங்க. ஃபஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் கேட்டிருப்பாங்க. உங்கள் நேம் பெரிய மிஸ்டேக் இல்லாமல் ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் டிஸ்ட்ரிக் கேட்டிருப்பாங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா என்ன தாலுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. நீங்கள் என்ன தாலுக்காவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. உங்களோட மொபைல் நம்பரை அதில் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு உள்ள இமெயில் ஐடியை அதில் டைப் பண்ணிக்கோங்க. அதே பக்கத்துலேயே உங்களோட ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க. அந்த ஆதார் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாகின் ஐடி ஒன்று கிரியேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு லாகின் ஐடி கொடுங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே பாஸ்வேர்டு கேட்டிருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரு, ஸ்மால் லெட்டரு, சிம்பிள்ஸு, அடுத்த நம்பர் இது மாதிரி வர்ற மாதிரி உங்களுக்கு ஞாபகம் உள்ளது மாதிரி ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. அது கீழே அப்படி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்டிருப்பாங்க. மேலே என்ன பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணியிருந்தீங்களோ அதே பாஸ்வேர்டை கீழே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சாவை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சைன் அப் கொடுத்தீங்கன்னா ஒரு நியூ டேப் ஒன்று ஓப்பன் ஆகுங்க. அந்த நியூ டேப்பில் பார்த்தீங்கன்னா ஓடிபி கேட்டிருப்பாங்க. அதாவது உங்களோட ஆதார் கார்டில் எந்த ஃபோன் நம்பர் நினச்சிருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று சென்ட் ஆகுங்க. அந்த ஓடிபி எடுத்து அவனை டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு வெரிஃபைட் ஓடிபி அதை கொடுத்தீங்கன்னா உங்களோட யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கிரியேட் ஆயிருங்க. யூசர் ஐடி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜுக்கு வந்தாங்க. ஹோம் பேஜ் வந்ததுக்கப்புறம் பயனாளர் உள்நுழைவு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ டேப் ஒன்று ஓப்பன் ஆகுங்க. அந்த நியூ டேப்பில் யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்டிருப்பாங்க. நீங்கள் என்ன யூசர் நேம் போட்டிங்களோ அந்த யூசர் நேமை அதில் டைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்துலேயே பாஸ்வேர்டு கேட்டிருப்பாங்க. நீங்கள் என்ன பாஸ்வேர்டு டைப் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டை அதில் டைப் பண்ணிக்கோங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சாவை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே லாகின் இருக்குங்க. அந்த லாகினை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ டேப் ஒன்று ஓப்பன் ஆகுங்க. அந்த நியூ டேப்பில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா கமிஷனரி ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னு இருக்குங்க.
அதை ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ டேப் ஒன்று ஓப்பன் ஆகுங்க. அந்த நியூ டேப்பில் ஃபஸ்ட்டு தான் இருக்குங்க பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல். அதை ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ டேப் ஒன்று ஓப்பன் ஆகுங்க. அந்த நியூ டேப்பில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேட் நேம் கேட்டிருப்பாங்க. அதாவது உங்களோட நேமை அப்படியே பள்ளி மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்துல உங்கள் ஃபாதர் நேம் கேட்டிருப்பாங்க. உங்கள் ஃபாதர் நேமை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்துல உங்கள் மதர் நேம் கேட்டிருப்பாங்க. அந்த மதர் நேமை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேட் நேம் இன் தமிழ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. உங்களோட நேமை அப்படியே தமிழில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் டைப் பண்ண வரல அப்படின்னா அப்படியே கூகுள் போயிட்டு டிரான்ஸ்லேட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்கன்னா ஒரு நியூ டேப் ஒன்று ஓப்பன் ஆகுங்க. அதில் போயிட்டு உங்களோட நேமை அப்படியே இங்கிலீஷில் டைப் பண்ணீங்கன்னா பக்கத்தில் தமிழில் காமிக்கும். அதை அப்படிக்கே காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் இன் தமிழ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி உங்கள் ஃபாதர் நேமை அப்படியே தமிழில் டைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மதர் நேம் இன் தமிழ் கேட்டிருப்பாங்க. உங்கள் மதர் நேமை அப்படியே தமிழில் டைப் பண்ணிக்கோங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்துலேக்கு மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இஎம்ஐஎஸ்ஐடி அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களோட டிசியில் இருக்குங்க. அந்த டிசியில் உள்ளதை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி அதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அது ஒரு ஆப்ஷன் மாதிரி தாங்க. அதில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா அகாடமிக் இயர் ஃப்ரம்னு கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் எப்போ ஸ்கூல் ஜாயின் பண்ணீங்களோ அந்த இயரை கொடுக்குற மாதிரி இருக்குங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 1 to 5th ஒரு ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா அதில் 1வது எப்போ போய் சேர்ந்தீங்களோ அந்த இயரை கொடுக்குற மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி 6ஆம் வகுப்பு வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்கூலில் போய் படிச்சிருப்பீங்க. அங்கே 6வது எந்த வருஷம் ஜாயின் பண்ணீங்களோ அந்த டேட்டை கொடுக்குற மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 11th 12th ஒரு ஸ்கூலில் போய் படிச்சிருப்பீங்க. அங்கே போயிட்டு ஜாயின் பண்ண இயரை அங்கே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இது மாதிரி நீங்கள் எத்தனை ஸ்கூல் மாறி இருந்தாலும் அந்த ஸ்கூலில் நீங்கள் போய் ஜாயின் பண்ண இயரை கொடுக்குற மாதிரி இருக்குங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அகாடமிக் இயர் 2ன்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது நீங்கள் அந்த ஸ்கூல்லேருந்து எந்த வருஷம் வெளியில் வந்தீங்களோ அதை கொடுக்குற மாதிரி இருக்குங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃப்ரம்னு கொடுத்துருக்குங்க. இப்போ நீங்கள் போய் ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எந்த வகுப்பில் போய் ஜாயின் பண்ணீங்களோ அந்த வகுப்பை அதில் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா கிளாஸ் 2ன்னு இருக்குங்க. இப்போதைக்கு நீங்கள் ஒரு ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எத்தனாம் வகுப்பு படித்து முடித்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்கூல்லேருந்து வெளியில் வரீங்க அப்படிங்கிறத அந்த கிளாஸை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. அதுக்கு பக்கத்துலேயே டிஸ்ட்ரிக் கேட்டிருப்பாங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே பிளாக் கேட்டிருப்பாங்க. நீங்கள் எந்த பிளாக் கீழே வரீங்களோ அந்த பிளாக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைப் கேட்டிருப்பாங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலா ப்ரைவேட் ஸ்கூலா அது மாதிரிங்கிறத செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எந்த ஸ்கூலில் நீங்கள் படிச்சீங்க அப்படிங்கிறத கொடுக்குற மாதிரி இருக்குங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரைமரி ஸ்கூல், ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படிங்கிறது எல்லாமே வருங்க. இப்போதைக்கு நீங்கள் 1 to 5th ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. அது பிரைமரி யூனியன் ஸ்கூலில் வருங்க. அதில் நீங்கள் எந்த ஸ்கூல் படிச்சீங்களோ அந்த ஸ்கூலை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அடுத்தது நீங்கள் ஹை ஸ்கூலில் போய் படிச்சிருந்தீங்கன்னா அந்த ஹை ஸ்கூல் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா ஹையர் செகண்டரி ஸ்கூல் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சீங்களோ அந்த ஸ்கூலை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஃபைல்னு கேட்குங்க. இப்போதைக்கு நீங்கள் அந்த ஸ்கூலில் படித்ததுக்கான ஒரு ப்ரூஃப் ஒன்று அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதாவது இப்போது மார்க் ஷீட் வச்சுருந்தீங்கன்னா அந்த மார்க் ஷீட்டை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதில் அப்லோட் பண்ணலாங்க. அப்படி இல்லாட்டி டிசி வச்சுருந்தீங்கன்னா அந்த டிசியை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அதில் அப்லோட் பண்ணலாங்க. அப்படி இல்லாட்டி ஆதார் கார்டு இது மாதிரி நீங்கள் அந்த ஸ்கூலில் தான் படிச்சீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரூஃப் வச்சுருந்தீங்கன்னா அந்த ப்ரூஃபை அதில் அப்லோட் பண்ணிடுங்க. அதில் ஜூஸ் தி ஃபைல் கொடுத்தீங்கன்னா ஒரு நியூ டேப் ஒன்று ஓப்பன் ஆகுங்க. அந்த நியூ டேப்பில் நீங்கள் படித்ததுக்கான ப்ரூஃபை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா சப்மிட்டுங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைல் சப்மிட் ஆகிருங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டேப் ஒன்று ஓப்பன் ஆகுங்க. அந்த நியூ டேப்பில் பேமெண்ட் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்குறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அதில் கொடுத்துருப்பாங்க. அதில் கீழே வந்தீங்கன்னா அக்ரீன்னு கொடுங்க. அதை டிக் பண்ணிவிட்டு மேக் ஏ பேமெண்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா ஒரு நியூ டேப் ஒன்று ஓப்பன் ஆகுங்க. அந்த நியூ டேப்பில் என்னென்ன மெத்தடில் பேமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் என்ன மெத்தடில் பேமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த மெத்தடை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிடுங்க. நான் பார்த்தோன்னா
டெபிட் கார்டு கொடுத்து பேமெண்ட் பண்ண போகிறோங்க. டெபிட் கார்டு கொடுத்ததுக்கப்புறம் அதில் உள்ள எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணிட்டு மேக் ஏ பேமெண்ட் அதை கொடுத்தானா ஒரு நியூ டேப் ஒன்று ஓப்பன் ஆகுங்க. அந்த நியூ டேப்பில் பார்த்தீங்கன்னா ஓடிபி கேட்டிருப்பாங்க. என்னோட மொபைலுக்கு ஒரு ஓடிபி ஒன்று வந்திருக்குங்க. அந்த ஓடிபியை அப்படியே டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பேமெண்ட் எடுத்துருவாங்க. பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிருங்க. அதில் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சுன்னா உங்களோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத அர்த்தங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா பிரிண்ட் ரிசிப்ட்னு இருக்குங்க. அதை கொடுத்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் மாதிரி ஓப்பன் ஆகுங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணதுக்கான எல்லா ஃபுல் டீட்டெயிலும் இருக்குங்க. அதை வச்சு தான் நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்குங்க.